ஓர் ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் கடவுள் பக்தி உடையவர். ஜவுளி மூட்டையை சுமந்து கொண்டு கிராமப்புறங்களுக்கு நடந்தே சென்று வியாபாரம் செய்து வந்தார். வீட்டில் பிள்ளைகள் சரியாக படிக்காதால் அவர் மிகவும் வேதனை அடைவார். தெய்வம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறது என்று நினைத்து தெய்வத்திடம் போய் முறையிடுவார். அப்போது ஓர் எண்ணம் தோன்றியது. தெய்வத்திடம் தனிமையில் நம் குறைகளை எடுத்து கூறினால் என்ன என்று நினைத்தார். அதன்படி ஒரு நாள் பூஜையெல்லாம் முடிந்து கோயில் மூடப்படும் போது கோயிலுக்குள்ளேயே மறைந்து கொண்டார். அவருக்கு அசதியாக இருந்ததால் அங்கேயே சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டார். நடு இரவில் ஏதோ பேச்சு குரல் கேட்டது. விழித்து பார்த்தார். அப்போது படிக்கட்டும் தூணும் பேசிக் கொண்டிருந்தன. அவர் அதை உற்று கவனித்தார். அப்போது படிக்கட்டு தூணிடம், நாம் எல்லோரும் ஒரே பாறையாகத்தான் இருந்தோம். அங்கு வந்த கொத்தனாரும் சிற்பியும் பாறையை தட்டி பார்த்து, இந்த கல்லை படிக்கட்டாகவும் இந்த கல்லை தூணாகவும் இந்த கல்லை சிலையாகவும் வடிக்கலாம் என்று கூறினார்கள். அதன்படி நம்மை உருவாக்கினார்கள். இப்போது நீ பரவாயில்லை, தூணாக நிற்கிறாய். நானோ படிக்கட்டாக மாறினேன். என்னை கோயிலுக்கு வருவோர் போவோர் எல்லோரும் மிதித்து செல்கின்றனர். என்னால் வலியை தாங்க முடியவில்லை என்று கூறியது. அதற்கு தூண் படிக்கட்டிடம், உனக்காவது பரவாயில்லை, மிதித்து விட்டு சென்று விடுகின்றனர். ஆனால் நானோ அப்படியல்ல. எப்போதுமே இந்த கோபுரத்தை சுமந்து கொண்டே அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடன் வந்து சிலையாக இருக்கிறதே, அதற்கு தினசரி பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், நெய் அபிஷேகம் என்று பலவிதமான அபிஷேகங்கள் செய்கின்றார்கள். சிலை சந்தோஷமாக இருக்கிறது என்று தூண் கூறியது. உடனே எங்கோ இருந்து மெதுவாக ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அது சிலையின் குரல்தான். உடனே படிக்கட்டும் தூணும் சிலையை பார்த்து, நீதான் சந்தோஷமாக இருக்கிறாயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டன. உடனே சிலை படிக்கட்டை பார்த்து, உன்னை மிதித்து விட்டு சென்று விடுகிறார்கள். தூணோ கோபுரத்தை தாங்கி கொண்டு நின்று விடுகிறது. ஆனால் என் நிலை, ஒவ்வொருவரும் வந்து அபிஷேகம் செய்துவிட்டு அவரவர் குறைகளை எல்லாம் சொல்லி என் முன் கண்ணீர் வடிக்கும் போது, ஏன் தான் நாம் சிலையாக வந்தோமோ, மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா என்று தினமும் நான் வேதனை அடைகிறேன். இதையெல்லாம் கேட்க கேட்க என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறியது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜவுளி வியாபாரிக்கு அப்போது ஒரு உண்மை புரிந்தது. கஷ்டங்கள் என்பது இயற்கை, அதை எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை என்பதே அது. ஒரு கிராமத்தில் பால்காரர் முருகனிடம் எருமை ஒன்றும் 4 பசுமாடுகளும் இருந்தன. அவருடைய கிராமத்திலும் சுற்றி உள்ள சிறு சிறு கிராமங்களிலும் பாலை விற்று வந்தார். தினமும் அதிகாலையிலேயே எழுந்து தொழுவத்தை சுத்தம் செய்வார். மாடு கன்றுகள் குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பிட வைக்கோலும் வைப்பார். பாலை கறந்தவுடன் குடத்தில் எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர் வீடுகளுக்கு சென்று கொடுப்பார். முருகனின் மனைவி வள்ளியும் அதிகாலையிலிருந்தே தன் கணவனுக்கு உதவி செய்வாள். பாலில் தண்ணீர் கலக்காமல் நேர்மையுடன் விற்று வந்தார் முருகன். அதனால் கிராமத்து மக்கள் முருகனிடம் பால் வாங்குவதையே விரும்பினார்கள். பாலை விற்று சம்பாதித்து முருகனும் வள்ளியும் 2 பெண் குழந்தைகளுடன் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் பக்கத்து ஊரில் பால் ஊற்றிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது முனியனை சந்தித்தார். என்ன முருகா, சௌக்கியமா என்று நலம் விசாரித்து பேச தொடங்கினார் முனியன். என்ன முருகா, பிழைக்க தெரியாதவனா இருக்கிறாயே, உன்னிடத்தில் நான் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா என்று பீடிகை போட்டார் முனியன். முனியனும் பால் ஊற்றுபவர்தான். அவர் பக்கத்தூரில் இருக்கிறார். முனியனிடமும் மாடுகளும் எருமைகளும் இருந்தன. ஆனால் பாலில் தண்ணீர் கலக்காமல் விற்க மாட்டார். அதனால் மக்கள் முனியன் ஊற்றும் பாலை விரும்பவில்லை. முருகனின் பாலை பற்றி கேள்விப்பட்டவர்கள் முனியனின் பாலை நிறுத்திவிட்டு முருகனிடம் பால் வாங்க தொடங்கினார்கள். இதனால் முனியனுக்கு முருகன் மேல் பொறாமை. எப்படியாவது முருகனின் பால் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தார். ஆனால் முருகனுக்கு தன் மேல் முனியன் கொண்டுள்ள தீய எண்ணம் பற்றி எதுவுமே தெரியாது. என்ன முனியன் சொல்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எதற்சையா கேட்டார் முருகன். ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லாம இருக்கிறேன் என்று மீண்டும் இயல்பாக சொன்னார் முருகன். முருகா, உனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உன் குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செலவு இனிமேல் தான். கையில 4 காசு இருந்தா தான் நல்லது. பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்தினாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சமா தண்ணி கலந்தா ஒண்ணுமே தெரியாது. நான் சரிக்கு சரி தண்ணி கலந்துதான் ஊத்துறேன். என்கிட்ட வாங்காமலா இருக்காங்க. அதனால புத்தியோட பொழைச்சுக்கப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு முருகனின் முகத்தை பார்த்தார் முனியன். என்னமோ உன் நன்மைக்கு தான் நான் சொன்னேன். தங்கமா அள்ளி கொடுத்தாலும் கிடைக்கிற வரை லாபம்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. நஷ்டப்படுறது நாம தானே. சரிண்ணா, நீங்க சொன்னபடியே செய்கிறேன் என்ற முருகன் தன் வழியே நடந்தார். முருகனின் மனதில் சபலம் புகுந்தது. முனியண்ணன் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. குழந்தைங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க.
இனிமேல் எல்லாமே செலவுதான், ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து வைத்தால் தானே நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் நினைத்து கொண்டே முருகன் வீடு வந்து சேர்ந்தார். அடுத்த நாள் தண்ணீர் கலந்த பால் குடத்தை சுமந்து கொண்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட்டார். மனதுக்குள் வண்டு புகுந்து துளைப்பது போல இருந்தது. பழைய தெம்பில்லை, எதிரே நிற்கும் மரம் கூட பூதம் நிற்பது போல தோன்றியது. திடீரென்று தலையில் யாரோ தட்டுவது போல் இருந்தது. பால் குடத்தை சரியாக தாங்கி பிடிக்க கையை எடுப்பதற்குள் கை தவறி பால் குடம் விழுந்து பால் சிந்திவிட்டது. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபமான முருகன் எரிவதற்கு கல்லை எடுத்தார். அதற்குள் காகம் பறந்து விட்டது. வேறு வழியின்றி வீடு வந்த முருகனுக்கு அன்று மனசே சரியில்லை. இனிமேல் தண்ணீர் கலப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்படி எல்லாம் இழப்பு வந்தால் எப்படித்தான் சரி கட்டுவது? இதுவரை இப்படி ஆனதே இல்லை என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தார். அடுத்த நாளும் இதே போல் தண்ணீர் கலந்த பாலை எடுத்துக்கொண்டு அதே வழியில் சென்றார். முந்தைய நாளை விட மனது இன்னும் பாரமாக இருந்தது. எச்சரிக்கையாக பால் குடத்தை பிடித்து கொண்டே வந்தார். வழியில் இருந்த அதே மரத்தை தாண்டி செல்வதற்குள் காகம் தலைக்கு மேலே பறந்து வர தொடங்கியது. காகத்தை கண்டதும் முருகனின் கால்கள் நின்றன. ஏ காகமே, ஏன் இப்படி செய்கிற? என் பிழைப்பையே கெடுக்கிறியே. முருகனின் உதடுகள் முணுமுணுத்தன. மீண்டும் காகம் பால் குடத்தை நோக்கி பறந்து வந்தது. பணத்தாசை வந்துடுச்சு இல்லையா? எவ்வளவு நாள் இல்லாமல் இப்படி தண்ணீர் கலந்து விற்பது தப்பு இல்லையா? அநியாயமா சேர்க்கும் பணம் தங்காதுன்னு தெரியாதா? காகத்தின் குரல் தானோ? காகம்தான் அறிவுரை சொல்கிறதா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன். எவ்வளவு நாள் இல்லாத பணத்தாசை என்னை குழியில தள்ளிடுச்சு. முனியண்ணன் என் வியாபாரத்தை கெடுத்து நாசம் பண்ண பார்த்திருக்கிறாரே. நல்ல வேலை, கடவுளே காகத்தின் வழியா நமக்கு அறிவுரை வழங்கிட்டாரு என்று மனம் தெளிவாகி மீண்டும் பழையபடி தண்ணீர் கலக்காத பாலை எடுத்துக்கொண்டு நடந்த முருகனின் தலைக்கு மேலே நிழல் கொடுத்து காகமும் பறந்து வந்தது. நேர்வழியில் செல்பவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.